வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு தனி மெஜாரிட்டி, தாவேகா 121 தொகுதிகளிலும் வெல்லும், மாஜி ஐபிஎஸ் ரவி எக்ஸிட் போல். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 41% வாக்குகளுடன் 121 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் என்று ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி நடத்திய கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியுள்ளது. 234 தொகுதிகளிலும் மொத்தம் 2,34,000 பேரிடம் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வைத்து அவர் இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால் தாவேகாவினர் குஷியில் உள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அன்றைய தினம்தான் தமிழகத்தில் அடுத்து யாருடைய ஆட்சி என்பது தெரிய வரும். இதற்கு இடையே அடுத்தடுத்து எக்ஸிட் போல் எனப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகிறது. இந்த வரிசையில் தமிழகத்தின் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய ஓய்வு பெற்ற ரவி மாஜி காவல்துறை அதிகாரிகளை வைத்து 234 சட்டசபை தொகுதிகளிலும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை நடத்தியுள்ளார். இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பின் முடிவுகளை அவர் இன்று வெளியிட்டார். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறியுள்ளதாவது: நாம் நடத்திய எக்ஸிட் போல் போஸ்ட் எக்ஸிட் போல் அல்லது எக்ஸிட் போல் என்றும் சொல்லலாம். மொத்தம் 234 தொகுதிகளை எடுத்துக்கொண்டோம். ஒவ்வொரு தொகுதியிலும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை வைத்துக்கொண்டோம். ஒரு தொகுதிக்கு 10 பேர் என்று வைத்துக்கொண்டோம். மொத்தம் 2340 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 100 பேரை சந்தித்தனர். அதாவது 2.34 லட்சம் பேரிடம் அந்த 100 நபர்களும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், முதியவர்கள், பெண்களாக இருக்க வேண்டும். இப்படி எல்லா கேட்டகிரி மக்களிடமும் கருத்து கேட்டனர். தமிழகத்தில் 2,34,000 நபர்கள் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அப்போது அவர்கள் கூறிய தகவல்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிளியராக சொல்ல வேண்டுமென்றால், தமிழகத்தில் 4.88 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் 2,27,00,000 குடும்பங்களில் இருந்து ஓட்டு போட்டுள்ளன. ரேஷன் அட்டை இருக்கும் வீடுகள் 2,27,00,000. இந்த கருத்து கணிப்பில் கிடைத்த ரிசல்ட்டை ChatGPT உள்பட பல்வேறு செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி கணக்கீடு செய்தோம். கிட்டத்தட்ட 41% பேர் தாவேகாவிற்கு வாக்களித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதன்படி பார்த்தால் தாவேகாவிற்கு மொத்தமாக 121 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம். ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், இதில் விஷயம் என்னவென்றால், அதிமுகவிற்கு காலம் காலமாக வாக்களித்த மக்கள் ஒரு சிலர் விஜயின் விசில் சின்னத்திலும் வாக்களித்துள்ளனர். காலம் காலமாக இரட்டை இலை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்துவிட்டு இந்த முறை ஏன் விசில் சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டதற்கு, என்னுடைய பேர குழந்தைகள் விசில் சின்னத்திற்கு போட சொன்னார்கள். விசில் சின்னத்திற்கு போடாவிட்டால் வீட்டுக்கு வரமாட்டோம், சாப்பிட மாட்டோம் என்று சொன்னதாக கூறியுள்ளார். என்னுடைய பேரனுக்காக, பேத்திக்காக, மகனுக்காக போட்டேன் என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். இது ஆச்சரியமான தகவல் என்று கூறியுள்ளார். இதனால் தற்போது தாவேகாவினர் குஷியில் உள்ளனர். யார் இந்த மாஜி ஐபிஎஸ் ரவி? இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டுள்ள ரவி ஐபிஎஸ் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். மொத்தம் 31 ஆண்டுகள் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். 2022ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற இவர் 1991ஆம் ஆண்டு பேட்சை சார்ந்த இவர் தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் நாகப்பட்டினம், விழுப்புரம், திண்டுக்கல் ரயில்வே எஸ்பி, வடசென்னை போக்குவரத்து பிரிவின் துணை போலீஸ் ஆஃபீஸர், வடசென்னை இணை ஆணையர், சென்னை போக்குவரத்து பிரிவு கூடுதல் கமிஷனர், ஐஜிபி, ஏடிஜிபி நிர்வாகம் உள்ளிட்ட பல பொறுப்புகளில் செயல்பட்டவர். டிஜிபி அந்தஸ்தில் தாம்பரம் போலீஸ் கமிஷனராக தாம்பரத்தின் முதல் கமிஷனர் ஓய்வு பெற்றவர். இவரும் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபுவின் கல்லூரி வகுப்பு தோழர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.